ஹாய், மட்டன் கறி ரெசிபி பார்க்கலாமா? நான் வந்து பெரிய தக்காளியில் 1.5 தக்காளி போட்டிருக்கேன், 1 இன்ச்சு பூண்டு. இங்கே கிடைக்கிற பூண்டு வந்து பெருசாக இருக்கும், அதனால் நான் ஒரு ஃபுல் பூண்டு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இந்தியாவில் கிடைக்கிறதுனா 2 போட்டுக்கோங்க. அப்புறம் பெரிய வெங்காயத்தில் பாதி, பட்டை, சோம்பு, க்ளவ்ஸ் வந்து நான் வந்து ஒரு 7-8 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு 1/4 கப்பு போட்டிருக்கேன். இதை வந்து நான் கொரன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள், தனியாத்தூள், இது எல்லாமே போட்டுட்டு திரும்ப கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிப்புக்கு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு பேஸ்ட்டை வந்து நான் இந்த பதத்துக்கு அரைச்சிருக்கேன். கொஞ்சம் சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப கொரன்னு இல்லாமல் அந்த பதத்துக்கு இருக்கும். அதை நல்லா போட்டு நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அப்படியே ஒரு லம்பாக வரும். அந்த மாதிரி வந்த உடனே மட்டன் போட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் வதக்குங்க. அப்போ வந்து மட்டனில் இருக்க மாய்ஸ்சர் எல்லாம் போயிட்டு அதில் உப்பு அந்த மசாலா எல்லாம் நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறம் நான் இந்த மிக்ஸி கழுவுன தண்ணியோட இன்னும் ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி போட்டு குக்கர் மூடி வச்சுட்டு 3 விசில் விட்டேன். இங்கே கொஞ்சம் கறின்றதுனால ஈஸியாக வெந்துடுச்சு. இந்தியாவில் வாங்குறதுனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. உங்களுக்கு இட்லி தோசைக்குன்னா இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். பிரியாணி ரைஸ்க்குனா கொஞ்சம் இன்னும் சுண்ட வச்சுக்கோங்க. மட்டன் கறி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.